Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இந்த வீடியோல நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு அடுப்புல ஒரு pan நல்லா சூடாயிருச்சு. இதுல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஏலக்காய் போட்டுட்டு லைட்டா வதக்குவோம். இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குவோம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி பிங்க் கலரில் வரணும். இதுக்கு அடுத்தது தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ மசாலா ஃபுல்லாக நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இதுக்கடுத்து 3/4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருங்க. இப்போ அடுப்பில் திரும்ப கடாய் வச்சுக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 2 ஏலக்காய், ஒரு 1.5 இன்ச் சைஸில் ஒரு பீஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கலந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1 டம்ளர் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரே 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை மூடி போட்டுடலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இது மாதிரி மேலே எண்ணெய் மிதந்து வந்திருக்கணும். கிரேவியும் நல்லா திக்காக இருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் கிரேவி. இப்போ நம்ம கசூரி மெத்தி இலை 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து கையில் இது மாதிரி தேய்ச்சிட்டு சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து 200 கிராம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பன்னீரை. இதுக்கு அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கடையில் தான் வாங்கணுன்றது இல்லைங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம் வீடியோவோட லிங்க் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை மூடி போட்டுருவோம். பேனை மூடிட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கு, ரோட்டி, நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.